ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 நாள் 7 முட்டை ரெசிப்பியில் இன்றைக்கி 6வது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மல்லி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மல்லி இலை, அதாவது ஒரு கைப்பிடி மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் போட்ட கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு வருது. கப்பு நம்ம இப்போ சேர்த்துட்டோம். மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வருது. அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் முட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 3 முட்டை எடுக்கிறதுனால காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் முட்டை அதிகமாக எடுத்தீங்கன்னா மிளகாயோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கூட 2 பூண்டு பல், அதை தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது போல் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருந்தால் போதும். இனி தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் பொரிஞ்சதையுமே நல்ல ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். அதாவது எனக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வருது. அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே தக்காளி நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு தேங்காய் மல்லி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துருவோம். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மல்லி பேஸ்ட்டு நல்லா தக்காளி கூட வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலந்து கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம கரண்டி எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி சேர்த்து செய்யறதுனால இது டேஸ்ட் இருக்குமான்னு யோசிக்க வேண்டாம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். பாருங்கள், இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை உடைச்சிட்டு இப்படி கொஞ்சமாக தள்ளி தள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டைக்கு நம்ம கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருவோம். இதுக்கு சேர்த்தாலே இந்தளவே சரியாக இருக்கும் மசாலாவுக்கு. ஏன்னா மசாலாவுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் போல் உப்பும் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நம்ம இப்போ பெப்பர் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இது போல் அந்த முட்டை மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முட்டை சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு திரண்டு வந்திருக்கு. அது போல் நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொக்கு பார்த்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் சூப்பரான எளிமையான முட்டை மல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, ரொட்டி, சாதத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.